இதுங்க கிட்ட 4 வார்த்தை பேசிக்கிறேன். 4 வார்த்தை தான் பேசுவேன். அதுக்கு மேல இதுங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன். வணக்கம். அது என்னப்பா அது? எவனாவது ஏதாவது குடுக்கறாங்கன்னா லைன் கட்டி நிக்கிறீங்க. யாராவது இலவசமா அரிசி போடுறாங்கன்னா அதையும் வரிசையில் நின்று வந்து வாங்கிக்கிறீங்க. எவனாவது இலவசமா வேட்டி சட்டை குடுக்கறான்னா அதையும் வரிசையில் நின்று வந்து வாங்கிக்கிறீங்க. டேய் நீங்க பெரிய ஆளுங்கடா. சொல்ல குடுத்துட்டே இருப்பாருங்க. அவன் செத்ததுக்கு அப்புறம் செலவை காலைவாருங்க. இவனுங்களுக்கெல்லாம் இவனுக்கு ரூட்லயே போய் திருப்பி அடிக்கிறானுங்க பாரு. அவர்களுக்கு தாப்பா இவனுக்கு மாலை போடுவானுங்க, கால் நுழுந்து மரியாதை செய்வானுங்க. அவனுக்கு தாப்பா இவனுக்கு கரெக்ட். ஏப்பா இவனுக்கு என்னைக்குப்பா நல்லவன் கெட்டவன் பார்த்து ஓட்டு போட்டுருக்கானுங்க. இவனுக்கு கணக்கு என்ன? ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட, ஒரு பித்தளை சொம்பு, ஒரு பித்தளை பாலான்னு தானப்பா போட்டுருக்கானுங்க. இவனுக்கு ரேஞ்சுக்கு அதை ஒரு நாள் பிசினஸ் ஆக்கி கரெக்ஷன் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு ரேஞ்சுக்கு அதை 5 வருஷம் பிசினஸ் ஆக்கி லஞ்சம் மேல கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. செல்ல வேண்டிய பணம் அவர்களால் எடுக்கப்பட்டுவிடும். அமைச்சர்கள், ஆளும் கட்சியினர், இந்த கான்ட்ராக்டர்கள், அப்புறம் அதிகாரிகளும் சேர்த்துதான் இவங்க எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த தாரைகள் தரம் கட்டதாக, 3 மாசத்துல குண்டும் குழியுமாக, தண்ணீர் சாக்கடை கழிந்த தண்ணீராக, மருந்து உபயோகப்படாத, நோயை தீர்க்காத ஒரு டம்மி மருந்தாக, இப்படி அல்டிமேட்லி மக்கள் தான் அதுல பாதிக்கப்பட போறாங்க. அதுக்கப்புறம் பினான்சியல் இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டுல மக்கள் தலைமையில 6 லட்சம் கோடி ரூபாய், அதாவது பிறந்த குழந்தை கூட ஒரு 60,000 கோடி ரூபாய் கடன் சுமை இருக்கு. அப்போ இந்த பணத்தை எல்லாம் ரிகூவ் பண்றதா அப்படின்னா ஒன்னா வரிய உயர்த்தணும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே லோக்கல் பாடிஸ் சொத்து வரி உயர்த்தி இருக்கிறாங்க, மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே ஒரு மடங்குக்கு 2 மடங்கா உயர்ந்துகிட்டு தான் போகும். ஒரு பக்கம் வரி உயர்வு, இன்னொரு பக்கம் மக்களுக்கு உண்டான சர்வீசஸ், மக்களுக்கு உண்டான திட்டங்களில் குறைபாடு. சோ அல்டிமேட்லி பாதிக்கப்பட போறது யாரு? மக்கள் தான்.